அவ்வளோதாங்க. வழக்கம் போல் ஒரு 3 மணிக்கெல்லாம் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி எப்படியாச்சும் கொஞ்சம் இந்த லலிதாம்பிகை கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஆனால் அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் திருப்தி ஆகிற வரைக்கும் பண்ணிவிட்டு, ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் தாங்க வேலை. ஏன்னா சாமி முடிச்சிட்டேன். சாமி ஒரு நாள் ஃபுல்லாக உடல் செஞ்சேன். அப்புறம் முகத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மேலே இருக்கிற கம்பி ஃபுல்லாக ஒரு நாள் வச்சேன். அப்புறம் சாமி கூட எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடுச்சுங்க. கொஞ்சம் பாசம் அங்குசம் அதெல்லாம் வச்சேன். காதில் இந்த யாழி அந்த டிசைனெல்லாம் நல்லா வந்துருந்துச்சு. ஏன்னா நீங்கள் சின்ன ஒர்க்கில் மெனக்கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்து சின்னதாக உருட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ரொம்ப டைம் எடுத்துரும். வீடை ரெடி பண்ணிட்டேன். கீழே வந்து ஒரு 2 இருக்கிற மாதிரி திருவாச்சி தாங்க என்னை போட்டு ஒரு வழி பண்ணிடுச்சுங்க. ஏன்னா திருவாச்சி ரொம்ப டீட்டெயிலாக இருந்துச்சு. திருவாச்சியில் என்ன ஒரு பெரிய ரிஸ்க்குன்னா, நம்ம வந்து ஒரு பக்கத்து மாதிரி இன்னொரு பக்கத்தை கொண்டு வரணும். மேலே இருக்க சர்க்கிள் ஈஸியாக நீங்கள் கொண்டு வந்துடலாம். அந்த கீழே இருக்கிற அந்த பூ டிசைன் தான் நீங்கள் ஒரு பக்கம் மாதிரி இன்னொரு பக்கம் கொண்டு வரக்குள்ளே எனக்கு ஒரு வழி ஆகிடுச்சு. சொல்லப்போனால் நேற்று காலையிலேருந்து பண்ணிகிட்டு இருக்கேங்க. இப்போ தான் இந்தளவுக்கு முடிஞ்சிருக்கு. இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை, இன்னும் வேலை இருக்குது. மேலே வேறு இந்த இடத்துல ஒரு பாம்பு ஒன்று வரும். அதுக்கு மேலே சிம்மையாளி வரும். சிம்மையாளி அதுக்கு எனக்கு தெரிஞ்சு சிம்மையாளியும் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக தான் இருக்குது. இதில் என்ன கூத்து பண்ணிட்டேன்னா, அந்த சின்ன சைடில் அந்த சொடர் வரும்லங்க, அந்த சொடர் கிட்டத்தட்ட ஒரு 20 சொடருக்கு மேலே இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சொடர் மட்டும் செஞ்சுட்டு லப்பர் மோல்டு போட்டேன். சரி, ஏன்னா நீங்கள் எல்லாமே ஒரே மாதிரி வராது. அது இன்னும் காயலை. கிட்டத்தட்ட முந்தா நாள் நைட்டு போட்ட சுடர் மோல்டு இன்னும் காயலை. இப்போ தான் கொஞ்சம் கிழிச்சு விட்ருக்கேன். சரி கொஞ்சம் காயிட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி செய்ய முடியாது. கொஞ்சம் காற்று பட்டுச்சுன்னா 6 மாதம் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிழிச்சு விட்ருக்கேன். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி செய்ய முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு டைம் பண்ணது மறுபடியும் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். அதனால தான் இந்த மோல்டு யூஸ் பண்ணுவோம். அதனால் மறுபடியும் ஒரே மாதிரி பீஸ் கிடச்சிடும். நம்மளுக்கு ஈஸியாக ஒட்டிலாம் நம்மளுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல 2 யாழி இருக்கும். யாழி மேலே ஒரு சிம்ம யாழி. இன்னும் வேலை இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி முடிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மேலே ஒரு பாம்பு ஒன்று வரும். கொஞ்சம் கார்ட்டூன் மாதிரி தான் இருக்கும். ஃபினிஷ் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இப்படியே வேலை முடிஞ்சுங்க. பீடத்தை மட்டும் முடிச்சிட்டோம்னா, பீடத்தில் முடிஞ்சிடுச்சு சார். சொல்லப்போனால் பீடத்தில் பெருசாக வேலை இல்லை. பத்மத்தை மட்டும் ஒட்டினோம்னா பீடத்தில் வேலை முடிஞ்சுது. பார்க்கலாம். மற்ற டிசைன்ஸ் எல்லாம் அப்புறமா நான் நகாஸில் பார்த்துக்க வேண்டியதாங்க. பீடத்தில் இதுவுமே நிறைய டிசைன் வந்து நகாஸில் தான் கொடுப்போம். மெட்டலில் மாற்றிட்டு டிசைன் கொடுத்துக்குவோம். அந்த சைடில் இருக்கிற திறனை அந்த மேலே வரியாக இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலெல்லாம் கடைசியாக டிசைன் கொடுத்துக்குவோம். அதனால் பெருசாக வேலை இல்லை. ஏன்னா இன்னும் நிறைய ஒர்க் வெயிட் பண்ணிட்டுருக்கு. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக முடிச்சிடணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம்.